டிவிக்கு ஆதரவாளர்கள வந்து பார்த்தீங்கன்னா, தற்குறிங்க, இவங்கலாம் அணில் குஞ்சுங்க அப்படின்ட்டு நெறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனம் பண்றாங்க. சாட்டை துரைமுருகன் பண்றாரு. டிஎம்கே உடைய உதயநிதி அவரும் வந்து பண்றாரு. ஓகே. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த கட்சியினுடைய அட்டூழியம் தாங்க முடியாம தான், இந்த திராவிட கட்சிகளுடைய அட்டூழியம் தாங்க முடியாம, யாராவது ஒரு மாற்றம் கொண்டு வந்துட மாட்டாங்களா? அப்படின்ட்டு நெறைய இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா, ஏங்கிட்டு இருந்த ஒரு காலத்தில சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு, சீமான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆ எதிரா கொண்டு வருவாரு. இவங்கள வந்து அடி அடின்னு அடிச்சு பொளப்பாரு. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது விடிவு காலம் கிடைக்கும் அப்டின்ட்டு, நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, இந்த டிவிகே இந்த விஜயனுடைய டிவிகே கட்சி வரத்துக்கு முன்னாடி, நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, என்டிகேக்கு வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஈவன் நானே கூட வந்து பார்த்தோன்னா, சீமான் அவர்களுக்கு தான் லாஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட்டேன். அதுக்கு தடவையும் நான் சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா, அவங்களுக்கு ஓட்டு போடும்போது நம்ப வேட்பாளர்கள். அதே நாம இப்ப வந்து நம்ப தற்குறி ஆயிட்டோம். அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு ஓட்டு போடுறவங்கலாம் வேட்பாளர்கள். அவருக்கு ஓட்டு போடாம இருக்கிறவங்கலாம் தற்குறிங்க. அது எப்படி? போன தடவ நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். அப்ப நான் தற்குறி இல்லாம இப்ப நான் தற்குறி ஆயிட்டேனா? இது ஒரு பிரச்சாரத்தில வந்து பார்த்தோன்னா, டிவிக்கு ஓட்டு போடுற தற்குறிகள் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. யாரு சாட்டை துரைமுருகன் முதற்கொண்டு சொல்றாரு. எனக்கு என்னன்னா, நீங்க நாளை கழிச்சு ஒரு ஆட்சிக்கு வந்துர்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு வர முடியாது. வரமாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்துர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ, அந்த மக்கள மட்டும் தான் நீங்க பார்த்துப்பீங்களா? இல்ல ஓட்டு போடாத மக்களையும் சேர்த்து தான் பார்த்துப்பீங்களா? 2ம் உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் சேர்த்து தானே நீங்க பார்த்துக்கணும். அப்ப இந்த கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு ஆதரவு குடுத்தவங்களும் சரி, நீங்க சொல்ற அந்த தற்குறிகள், அணில் குஞ்சுகள் அவங்களையும் சேர்த்து தான் நீங்க வந்து பார்த்துக்கணும். எந்த அடிப்படையில இப்ப தொண்டர்கள், ஆதரவாளர்கள் இவங்க விமர்சனம் வந்து பண்றாங்க. ஓகே. அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. ஏன்னா டிவிக்கு அவங்களும் விமர்சனம் வந்து பார்த்தோன்னா பண்றாங்க உங்கள. நீங்களும் வந்து இவங்கள பண்றீங்க. இது எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் சரி, சாட்டை துரைமுருகனும் சரி, நீங்களே வந்து தரம் தாழ்ந்து ஒரு வேட்பாளர்கள வந்து பார்த்தோன்னா, நீங்க இந்த மாதிரி வந்து சொல்றதெல்லாம் எந்த விதத்தில உங்கள தலைவரா நாங்க வந்து எடுத்துக்க முடியும்? இப்ப நாளை கழிச்சு நான் வந்து உங்களுக்கு நான் ஓட்டு போடல. சரி ஓகே. நீங்க வந்து சிஎம் ஆயிட்டீங்க. அப்ப என்ன நீங்க எப்படி நீங்க பார்ப்பீங்க? எந்த விதத்தில நீங்க வந்து பார்ப்பீங்க? ஒரு தலைவர் அந்த மாரி வந்து விமர்சனம் வைக்கலாமா? ஒரு தலைவர் வாயிலிருந்து அந்த மாரி வரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரே ஒரு கேள்வி சீமான் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு 1% வந்து ஓட்டு வாங்கியிருந்தீங்க. அதுக்கப்புறம் 4 டூ 5% அந்த ஓட்டு வாங்கியிருந்தீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 8% ஓட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்க 1%லிருந்து 4%ம் 4%லிருந்து 8%ம் இது ஒவ்வொரு பெர்சன்டேஜா இன்கிரீஸ் ஆனது, இப்ப நீங்க தற்குறின்னு சொல்லக்கூடிய இந்த வேட்பாளர்கள் தான். இந்த வேட்பாளர்கள் தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ 1லிருந்து 4க்கும் 4லிருந்து 8க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க? முன்னேத்திருக்காங்க. அவங்களே நீங்க இப்ப தற்குறிங்கன்னு சொல்றீங்கன்னா, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தரம் தாழ்ந்த ஒரு சில விமர்சனங்கள், ஆ ஆளுங்கட்சிய விமர்சனம் செய்யாம, ஆளுங்கட்சி என்ன குறை பண்ணியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் என்னலாம் குறை பண்ணியிருக்காங்க? நான் என்ன செய்ய போறேன்? அத பத்தி பேசாம முழுக்க முழுக்க எப்ப பார்த்தாலும் விஜய், விஜய், டிவிகே விஜய், விஜய், விஜய்ன்னு அவர பத்தியே நீங்க விமர்சனம் பண்றது. இதனால தான் உங்கள வந்து பார்த்தோன்னா, உங்க கட்சியில ஆதரவாளர்கள் இருந்த நெறைய பேர் இப்ப வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் முழுக்க முழுக்க நீங்க தான். முழுக்க முழுக்க உங்க மேல நாங்க வச்ச அந்த நம்பிக்கைய நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அது எப்படி போன தடவ வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நெறைய பேரு, ஏன் இப்ப வந்து இங்க சப்போர்ட் பண்றாங்க? ரீசன் அதுக்கு காரணமும் நீங்க தான். உங்களுடைய கொள்கையிலயும், உங்களுடைய பேச்சிலயும் எல்லாத்துலயும் நிதானம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருந்துச்சுன்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்கான அந்த தலைமை பொறுப்போட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் உங்களுக்கான ஆதரவாளர்கள் உங்க கூடயே தான் இருந்திருப்பாங்க. ஈவன் இந்த வருஷம் இன்னும் ஆதரவாளர்கள் நெறையவே உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஆனா, உங்களுடைய மனம் வேற ஒரு இத நோக்கி, அதுவும் குறிப்பா உங்க கட்சியில ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? சாட்டை துரைமுகன். அவரும் சரி ஏன்னா அவரெல்லாம் நீங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். ஸோ அவரெல்லாம் நீங்க ஏத்தி விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு ஒரு தலைவர், ஒரு வேட்பாளர்கள பார்த்து, மக்கள பார்த்து தற்குறிங்க. அப்புறம் ஒரு டிவிகேன்னு கத்திட்டு போனா, "நீலாம் டிவிக்கிறவன் தான். டிவிக்கு தான் லாக்கி" அப்படின்னு சொல்றது. "டேய் இங்க வாடான்னு" சொல்றது. "செத்து போன்னு" சொல்றது. இதெல்லாம் ஒரு தலைவன் பேசுற பேச்சுக்கு அழகு கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்க, ஓட்டு போடாதவங்கலாம் செத்து போ. இந்த கரூர் ஸ்டாம்ப் இது நடக்கும்போது, விபத்து நடக்கும்போது, "போய் போய் சாவு" அப்படிங்கிறீங்க. ஒரு தலைவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலாமா? நீங்கலாம் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? கருத்துள்ள விஷயங்கள் நீங்க 10 பேசினாலும், இந்த மாதிரி தரந்தாழ்ந்த விமர்சனங்கள், தரந்தாழ்ந்த உங்களுடைய வார்த்தைகள் உங்கள மத்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா அதான் சொல்லுவாங்க, "ஒரு குண்டா பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும், அந்த பாலே விஷம் மாறிடும்."
உங்களுடைய எந்த அளவுக்கு உங்க பேச்சு நான் விரும்பி நெறைய இளைஞர்கள் வந்தாங்களோ, அதே அதே பேச்சு தான் இப்ப உங்கள விட்டு போறதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை தரந்தாழ்ந்த அந்த வார்த்தைகள் தான் உங்கள விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான மெயின் ரீசன். இனிமேலாவது மத்தவங்கள தற்குறிங்க, அணில் குஞ்சுங்க அப்படின்னு நீங்க பேசாதீங்க. உங்க தொண்டர்கள், ஆதரவாளர்கள் உங்க மேல இருக்கிற ஒரு அன்புல பேசுவாங்க. அத விட்டுருங்க. நீங்களே பேசுறீங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அத நிறுத்திக்கிற வரைக்கும் அவருக்கும் நல்லது. அவருக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆதரவாளர்களுக்கும் நல்லது. மிக்க நன்றி.